நான் இதை வந்து 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லல, 3 மந்த்ஸாக கம்ப்ளீட்டாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 8 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 8 செக்மெண்ட் என்னென்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வாங்கினது வந்து மெயினாக வந்து வீடியோ எடிட்டிங்காக மட்டுமே. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸே நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஆனால் ஒரு 2-3 தடவை வந்துட்டு ஸ்டக் ஆகி அப்படியே வெளியே வந்துருச்சு. அது வந்து இஷ்யூ வித், ஏன்னா சார்ஜர் நீங்கள் இப்போ வந்து போட்டிருந்தாலே மட்டுமே உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடுங்கிறது வந்துட்டு கிடைக்கும். நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் இது வந்து நல்ல லேப்டாப் தான். ஸோ இப்போ வந்து நான் DaVinci Resolve வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இது இப்போ ரெண்டர் போடுறேன். இது எவ்வளோ மணி நேரத்தில் ரெண்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து கேமிங் பார்க்கலாம். வந்து மாடர்ன் காம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு கேமையும் அப்புறம் வேலரண்ட் என்ற கேம்களும் நான் விளாண்டுருக்கேன். ஓகேங்களா, அது வேணும்னா ஏன்னா உள்ளே போனோன்னு எல்லாம் போட்டுன்னு போட்டுருவாங்க, பெரிய பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு. நான் இப்போ தான் நூபு வாங்கிக்கலாம். பட் மானிட்டர் இன்னொன்று வச்சுக்கோங்க. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நெகட்டிவ் வந்து இருக்கு. இங்க ஒரு நெகட்டிவ். ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எஸ், Acer Nitro V15 கேமிங் லேப்டாப்போட கம்ப்ளீட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் இதை வந்து 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லல, 3 மந்த்ஸாக கம்ப்ளீட்டாக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸு நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது முழுக்க என்னோட கம்ப்ளீட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, இது எதுலாம் நல்லா இல்லை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நான் இதில் நான் சொல்கிறேன். அது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்ட்டு. நான் உங்கள் ரிஷப் கே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரிஷ்டெக் தமிழ். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 8 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 8 செக்மெண்ட் என்னென்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா இதோட டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, அண்ட் 5th பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வந்து இப்போ 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ 3 மந்த்ஸில் ஏதாவது ஆச்சா அப்படின்றத சேர்த்து இதில் சொல்லிடுறேன். ப்ளஸ் 6th 7th 8th என்னன்னா, 6th வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த லேப்டாப்பில், அப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த லேப்டாப்பில், அப்புறமா வந்துட்டு கடைசியாக கன்க்ளூஷன். ஓகே, கன்க்ளூஷன் இதை வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு வேணுமா வேணாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸே நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங். ஓகேங்களா, வீடியோ எடிட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைனிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ஏதாவது லேக் இருக்கா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வாங்கினது வந்து மெயினாக வந்து வீடியோ எடிட்டிங்காக மட்டுமே. ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் DaVinci Resolve மாறிட்டேன். ஸோ DaVinci Resolve தான் நான் மொத்தமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு இது வரைக்குமே எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது. ஆனால் ஒரு 2-3 தடவை வந்துட்டு ஸ்டக் ஆகி அப்படியே வெளியே வந்துருச்சு. அது வந்து இஷ்யூ வித் DaVinci Resolve, அந்த சாஃப்ட்வேர்னால தான் இஷ்யூ வந்துச்சே தவிர்த்து லேப்டாப்பில் பெரிய இஷ்யூ எதுவும் வந்தது கிடையாது. ஸோ லேப்டாப்பில் நான் வந்து எல்லா அந்த டைம் லைனில் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப் வரைக்குமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே வந்ததில்லை. ப்ராப்ளம் வந்தது எப்போன்னா, நீங்கள் சார்ஜர் போடல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லேக் தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா சார்ஜர் நீங்கள் இப்போ வந்து போட்டிருந்தாலே மட்டுமே உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடுங்கிறது வந்துட்டு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோடில் வந்துட்டு எந்த ஒரு லேகுமே வராது. சப்போஸ் நீங்கள் வந்து சார்ஜ் போடலைனாலும் உங்களுக்கு அது வராது. பேட்டரி வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு 40க்கு கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூலாம் வருது, வீடியோ எடிட்டிங்கில் இஷ்யூலாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ எடிட்டிங் நான் பண்ணும்போது ஃபுல்லாமே சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் சார்ஜ் போட மறந்த டைமில் எனக்கு இந்த வந்து லேகை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சார்ஜ் போட முடியாத இடத்துல எடிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கங்கே ஏன்னா சார்ஜ் முடிஞ்சிடும்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ மற்றபடி வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் முடியல எந்த ஒரு இஷ்யூமே வந்ததில்லை. ஸோ வீடியோ எடிட்டிங் இது ஒரு பக்கமான லேப்னே நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ப்ளஸ் கிராஃபிக் டிசைன் பார்க்கும்போது வீடியோ எடிட்டிங்கே அந்த அளவுக்கு தாங்குது. கிராஃபிக் டிசைன் நான் ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவேன், தம்ப்நெயில்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவேன் கிளைண்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்ததில்லை. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங்கு இது வந்து நல்ல லேப்டாப். ஓகேங்களா, சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோடில் நீங்கள் நல்லாவே பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்ஸ்.
ஸோ இப்போ வந்து நான் டேமன்ஸ் ரிசர்வில் வந்து ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இது இப்போ ரெண்டர் போடுறேன். இது எவ்வளோ மணி நேரத்தில் ரெண்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 மினிட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோ டியூரேஷன் இப்போ இருக்குது. கரெக்டாக 10.5 கிட்ட சம்திங் பாருங்களேன், ஒரு 11 மினிட்ஸ்க்கு தான் இது இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 40% தான் நான் சார்ஜ் இருக்குது. நான் சார்ஜ் போட்டிருக்கேன். 51% இருக்குது, சார்ஜ் போட்டிருக்கேன். அது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து இது நான் இப்போ சொன்ன மாதிரியே நான் சார்ஜ் போடாமல் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இது லோட் பண்ண முடியல. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி ஏதாவது பேசுப்பா. டே ஸோ ரொம்ப பேட்ரி டவுன் ஆனதுனால நம்மளால் சரியாக யூஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு வந்து டேவன்சி வந்து ஆஃப் ஆகி வெளியே வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் பேட்ரி போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 40% கீழே வரும்போதே, ஏன்னா அதிலே காட்டும் 40% மேலே போனால் தான் நமக்கு அந்த மூடு போகும் அப்படின்ட்டு. ஸோ 40% கீழே வருது அப்படின்ற பட்சத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து லேகு அதெல்லாம், அப்புறம் டேவன்சியே எனக்கு வெளியே போயிடுச்சு, அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணிடலாம். எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் பெருசாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் பெருசாக ஆட் பண்ண கிடையாது. இது ஒரு நார்மல் வீடியோ தான். இப்போ ரெண்டு போட போகிறேன். இந்த ஃபேன் சவுண்டு கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு எவ்வளோ ரெண்டர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 11 மினிட்ஸ் நம்ம வீடியோ வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுனா 4 நிமிஷம் 27 செகண்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ரெண்டரிங் டைமு. இது ஒரு 11 மினிட்ஸ் வீடியோ. பெருசாக எஃபெக்ட்ஸ் இல்லை, ஆனால் நிறைய டெக்ஸ்ட்டு நிறைய கட்ஸ் இருக்குது இதில். ஸோ அதனால் மேபி இந்த டைம் எடுத்துருக்கான்னு தெரில. நீங்கள் இன்னும் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போகும்போது மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் எடுக்கும். ஆனால் எனக்கு மேக்ஸிமம் இந்த 4 மினிட்ஸுங்கிறது ஓகே தான் எனக்கு. ஸோ அதுதான் இதோட ரெண்டரிங் டைம். ஓகே. ஸோ அடுத்து கேமிங் பார்க்கலாம். ஸோ கேமிங் பார்க்கும்போது நான் இதை வந்து பெரிய லெவலில் கேம் எல்லாம் நான் ஒன்றும் பெருசாக விளாட்ல, ஏன்னா நான் ஒன்றும் பெரிய கேமெல்லாம் கிடையாது. ஸோ கேமிங் பார்க்கும்போது நான் வந்து ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். ஸோ அது வந்து மாடர்ன் காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு கேமையும், அப்புறம் வேலரண்ட்ங்கிற கேம்களும் நான் விளாண்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ மாடர்ன் காம்பேக்ட் விளாடும் போது எனக்கு வந்து அதிகபட்சமாக போகும்போது எனக்கு வந்து 180 வரைக்குமே FPS கிடச்சிது. ஓகேங்களா? அது அந்த இதுக்கு அதுவே தான், அவ்வளோதான் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் லேக் வந்து பெருசாக எதுவும் ஆனதில்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் பெருசாக தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கு மூவ் பண்ணுறேன், ஷூட் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் வேணுன்னா. ஓகே. ஸோ இதில் வந்து நான் FPS நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் இதில் FPS எனக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 வரைக்கும் கிடச்சிது. அண்ட் இதில் வந்து இன்னொரு வேலரண்ட்டில் FPS ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேலரண்ட்டில் வந்து ஹை செட்டிங்ஸில் வச்சுக்கிட்டு, காம்பேக்டில் ஹை செட்டிங்ஸ் தான் வச்சுருந்தேன். வேலரண்ட்டில் ஹை செட்டிங்ஸ் வச்சு ஹை கிராஃபிக்ஸில் வைக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 232 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 230 245 வரைக்குமே எனக்கு FPS வந்து அதிகமாக கிடச்சிது. நான் ரெக்கார்ட் பண்ணதில் நான் கரெக்டாக அந்த ஃப்ரேம் வைக்க முடிஞ்சுன்னா நீங்கள் பாருங்கள், அப்படியே வைக்கிறேன். 240 மேலே அபோவ் வந்து அந்த FPS கிடச்சிது. அந்த மூவ் எல்லாம் ஸ்மூத்தாகவே மூவ் ஆகுது, எந்த ஒரு இதுவுமே ஆகலை. ஏன்னா எனக்கு தான் அதை விளாட தெரியல எப்படி விளாட்ணுன்ட்டு. பட் மூவ் பண்ணுறது, நான் உள்ளே போய் ஷூட் பண்ணுறது அதெல்லாம் போயிட்டு, ஏன்னா உள்ளே போனோன்னே எல்லாம் போட்டுன்னு போட்டுருவாங்க பெரிய பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு. நான் இப்போ தான் நூபு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதனால் எல்லோரும் என்னை போட்டுருவானுங்க. ஓ காட். ஸோ அதனால் பட் மற்றபடி வந்து கேம் விளாடும்போது எனக்கு எந்த ஒரு லேகும் தெரியல, அண்டு நல்லாவே இருக்குது. ஸோ கேமிங்கு இந்த இதுக்கு இது ஒர்த்து தான். பட் இது சொல்லிடுறேன், ஃபேன் வந்து ஹை ஸ்பீடில் தான் சுற்றும். நீங்கள் வந்து ஹை ஃப்ரேம்ஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து ஹை ஸ்பீடில் தான் சுற்றும். நீங்கள் ஹெட்செட் போடலன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சரி, அது ஒன்றும் பெரிய கன்சர்ன் இல்லை, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. அதான் நீங்கள் வந்து கேம் விளாடும்போது ஹை ஹீட் வந்து அது வழியாக பாஸ் ஆகுறதுனால உங்களுக்கு டிஸ்பிளேயில் பாதிப்புகள் வரலாம், மேபி வராமலும் இருக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் விளாட்லன்னா, நான் ஒரு 1 hour கிட்ட விளாண்டேன். 1 hour கிட்ட விளாடும் போது நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஹீட் வந்து ரொம்ப அடிக்குது. ஸோ இப்போ நீ 3-4 மணி நேரம் நான் கண்டினியூஸாக கேம் விளாடுவேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த ஆப் வந்து பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா அந்த ஹீட்டு தான் எனக்கு அதனால் பிரச்சனை வராதுன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்துருச்சுன்னா மேபி நீங்கள் கேமிங்காக பார்க்குறீங்கன்னா இது லேப் வந்து நல்ல லேப்டாப் தான், நீங்கள் வாங்கிக்கலாம். பட் மானிட்டர் இன்னொன்னா வச்சுக்கோங்க.
அந்த மானிட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மானிட்டரை பார்த்து நீங்கள் வந்து கேம் விளாட்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா, இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்சேன், இந்த மாதிரி ஆஃபாக மூடி வச்சுட்டு நீங்கள் அந்த மானிட்டரில் பார்த்து விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கிட்டு அப்புறமா இதை வாங்கி நீங்கள் அதை கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? பட் இதையே நான் வாங்கி இதிலேயே நான் ஃபுல்லாக கேம் விளாடுவேன் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த ஹீட்னால ஏதோ பிரச்சனை வருமா அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஆனால் கேமிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல லேப் தான். அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் பார்க்கலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்னு சொல்லும்போது வந்துட்டு எனக்கு நான் பெருசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். சரி, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நம்ம வீடியோ ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு டேவன்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்டாக இருந்துச்சு, அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி விட்டேன். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணேன்னா விஎல்சியில் ஏதாவது ஓட விடலாம் அப்படின்ட்டு விஎல்சிலையும் ஒன்று ஓட விட்டேன். அப்புறமா சும்மா இருக்கிற ப்ரௌசர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது சர்ச் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் கடைசியாக அப்புறமா அந்த டிசைனுக்கு நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் ரிலேட்டட் டிசைனுக்காக ஒரு லேப்டாப் பார்க்குறீங்க, அதுவும் இந்த ரேஞ்சில் அப்படின்ற பட்சத்துலையும் டிசைனுமே இது நல்லா ஒர்க் ஆச்சு. என்கிட்ட ஒரு சாலிட் ஒர்க்ஸ் இருந்துச்சு, சாலிட் ஒர்க்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு, எந்த ஒரு லேகும் வரல. ஸோ அந்த இதையுமே நான் ஓப்பன் பண்ணி விட்டு ஃபுல்லாமே பார்த்தேன். ஸோ இப்படி ஒரு 7 to 8 ஆப்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரன் ஆகும்போது வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு, எந்த ஒரு லேகுமே எனக்கு வரல பெருசாக. ஸோ மல்டி டாஸ்கிங்குமே இது ஒரு நல்ல லேப்டாப் தான். ஓகேங்களா? என்னடா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க, நெகட்டிவ் வந்து இருக்கு இங்கே ஒரு நெகட்டிவ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோமா? அடுத்து வந்து இது டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபுல் HD 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அப்படி கிளாரிட்டி பயங்கரமாக இருக்கு அப்படின்லாம் இல்லாமல் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவு கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அதனால நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்ப்போம், ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு நான் தேடி பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த 2 சைடில் லேப்டாப்போட இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மேபி லேப்டாப்க்கு அடியில் ஏதாவது ஸ்பீக்கர் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இது 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பீக்கர் தெரியுது, அதுலேருந்து தான் நான் அவுட்புட் வருது. ஸோ ஸ்பீக்கர்ஸ்லேயே பார்க்கும்போது இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இருக்கிறது அப்படி ஸ்பீக்கர் அப்படி ஓப்பனாக பாடும், ப்ளஸ் DTSX எஃபெக்ட் அப்படின்ட்டு DTSX அப்படின்ட்டு DTSX அல்ட்ரா அப்படின்ற மாதிரி 2 இதுவாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணுது, அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு சரௌண்டிங் சிஸ்டம்ஸில் அந்த வரும்ல அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து ஆடியோ வந்து நம்ம டெமோ கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டிவைஸ் வந்து இது வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சார் ஓகேங்களா? இப்போ வந்து ஹெட்ஃபோன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே ஹெட்ஃபோன்ஸ் காட்டுது. நான் எடுத்துடுறேன். ஸோ எடுத்தோடனே நமக்கு அந்த அவுட்டோர் ஸ்பீக்கர்ஸில் தான் இது தான் பாடும். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஷியல் சவுண்டுன்ட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த எஃபெக்ட் DTSX அல்ட்ரா அப்படிங்கிறதும் DTS ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறதும். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த 3D சவுண்டுன்னுவாங்க. ஸோ 3D சவுண்டு வந்து நமக்கு எப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இப்போ நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தா வந்து DTS ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ் இதை தான் நான் ஆன் பண்ணி வச்சுப்பேன். அதில் என்னென்னா நமக்கு ஸ்பேஷியல் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். அதாவது இந்த லெஃப்ட் காது வழியாக வந்து அப்படி ரைட் காது வழியாக வெளியே போகிறது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து 3D சவுண்ட்ஸாக நமக்கு வந்து கொடுக்குது. அது வந்து நம்ம படம் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு இன்னுமே நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குது. ஒரு தேட்டரில் நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு இந்த சரௌண்டிங் டால்பி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இது DTS எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது. அதே மாதிரி அல்ட்ராங்கிறது வந்துட்டு நீங்களே இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சவுண்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்புமே அதுக்கான ஒரு சாஃப்ட்வேருமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டெமோக்காக பார்த்தீங்கன்னா இங்கே DTXலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஹெட்ஃபோன்ஸ் DTS வாயிலே வர மாட்டேங்குது. DTS ஹெட்ஃபோன்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறதும் DTSX. ஸோ இப்போ வந்து நான் இதை DTSX வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் DTSX. ஸோ சாம்பிள் வீடியோ இப்போ போட போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்து
கேட்டுக்கோங்க. ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எக்ஸ்டர்னல் மைக்கெலாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக ஃபோனில் தான். ஸோ ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் கேட்குறதுக்கு நேராக கேட்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்கலாம். ஸோ கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லா. ஸோ அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் இதை இப்போ கேட்கும்போது உங்களுக்கு இது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் இதை கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த சவுண்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு நல்லாவே இருக்குது. அதான் சொன்னால ஒரு மினி தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி. நீங்கள் தனியாக உட்காந்து இப்போ நான் இப்போ ரூமில் தனியாக உட்காந்துருக்கேன், எந்த சவுண்டுமே இல்லாமல் இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மூவி நிறைய பார்ப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இது வந்து இந்த ஃபீச்சர் எதுக்காக மெயினாக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் கேமிங் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு கேமிங்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் சவுண்டு, இந்த கேமிங்க்கு தனியாக நமக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கள்ல. நான் அந்தளவுக்கு கேம் தெரியாது. ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு அந்த சவுண்டில் வச்சு விளாடுவாங்கள்ல, அதுக்காக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆடியோ கொடுத்துருக்காங்க. பட் இது மூவி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் மூவி பார்க்கணும் அப்படின்னாலும் இதில் நல்லாவே பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இதில் கேமிங்க்கும் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இதோட ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஆடியோ பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியதில்லை. நல்லாயிருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இந்த இடம் தான் தெரியல இடம் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட். அப்பா இதுதான் ரொம்ப பேசணும் அப்படின்னு நினச்சேன். பாசிட்டிவாக சொன்னேன் அப்படின்னுங்களா. இப்போ தான் ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஹீட் ஆகலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஹீட்லாம் ரொம்ப ஹீட் ஆகுது. வெண்ட்டு வந்து அந்த வெண்ட்டு கொடுத்துருக்கிற இடமும் அதுக்கு மேலே இருக்க அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகுது. கீபோர்ட்லேயும் அந்த ஹீட் பரவுதானா பரவுது, கீபோர்ட்லேயும் பரவுது. அடியில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அடியில் 2 ஃபேன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஹீட் ஆகுறது வந்து கம்மியாகுது. பட் அதை தாண்டி இருக்கிற இந்த மிச்சம் இருக்கிற பார்ட் உங்களுக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க, இந்த 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகும்போது இந்த இடத்துல தான் ஏர் இன்டேக் ஆகுது. நீங்கள் கை வச்சா என்ன ஆகும்னா இந்த கூல் ஏர் இன்டேக் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். இப்படி கை வச்சிங்கன்னா காற்று உள்ளே போகிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடம் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகிறது இல்லை. இந்த இடம், அதாவது இந்த இடமும் இது வரைக்கும் ரொம்ப ஹீட் ஆகுது. இது கொஞ்சம் ஆகுது. அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹீட் வந்து வரும், அது தெரியுது. ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த ஹீட் வந்து இந்த டிஸ்பிளேலையும் படுது, இந்த டிஸ்பிளேவும் ஹீட் ஆகுது. அதுதான் ஒரு
பிரச்சனை. எனக்கு அது பிடிக்கல. அது ஒரு விஷயம். அதனால இங்கேயும் ஹீட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபேனை ஸ்பீடாக போட்டு விடணும். கொஞ்ச நேரம் ஏதாவது ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி, ரொம்ப ஹீட்டுனாலும் எனக்கு பிரச்சனை ஒன்றும் வந்ததில்லை. பட் நமக்கு கையில் ஃபீல் ஆகும்ல அது ஹீட் ஆகுது அப்படின்ட்டு. ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து சைடில் வந்து இங்கே பாருங்க, நம்ம இப்படி வச்சு தான் ஒர்க் பண்ணுவோம். இங்கே தான் மவுஸ் இருக்கும், எனக்கு இப்படி வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹீட்டெல்லாம் வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு வழியே நம்ம கைக்கு வந்து படும். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம லேப் பக்கத்தில் தான் வச்சு இப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த ஹீட், இந்த வெண்ட் வந்து வேறு இடத்துல கொடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த வெண்ட்டும் ஓகே, இதுவும் ஓகே, வேறு எங்கேயாவது கொடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஹீட் ஆகுற அளவுக்கு அது அப்படியே கூல் டவுனும் பண்ணிடுது. நீங்கள் வந்து வெயிலில் வச்சு, அதாவது வெயிலில் இந்த சென்ஸ் ஹீட்டான ரூமில் வைக்காமல் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. எனக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் வந்ததில்லை. ஏன்னா எங்கள் ரூம் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஃபேனும் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கூட ஃபேன் ஓடிட்டே தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களான்னா ஓகே 50-50 கொடுக்கலான்னு வைங்களேன். எனக்கு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தாலுமே நான் நைட்ரோ சென்ஸில் போயிட்டு நான் வந்துட்டு அந்த ஃபேன் வந்து நான் ஃபுல் ஸ்பீடில் வந்து நான் சுற்ற விட்டுருவேன். அப்புறம் சுற்ற விட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை கொஞ்சம் இப்படி வச்சிருவேன். அப்போ ஹீட் வந்து ஃப்ளோ ஆகிறதும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவே கூல் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் திரும்ப எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கான இருக்கிற அபிப்பிராயம். ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நான் சொல்ல வேண்டியல. ஏன்னா வந்து நான் வந்து மேக்ஸிமம் வீடியோ எடிட்டிங் தான் யூஸ் பண்ணுவேன். அது பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல இருந்தால் தான் எனக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. அதனால் நான் சார்ஜ் போட்டே தான், எப்போ பார்த்தாலும் சார்ஜ் போட்டே தான் இருக்கும். நான் ரொம்ப நேரம் சார்ஜ் போடுறதுனால பேட்டரிக்கு ஏதாவது இஷ்யூ வருமானா இது வரைக்கும் இந்த இஷ்யூமே வந்தது கிடையாது. பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் நிற்கிது, தனியாக ஸ்டாண்டலோனா எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு பார்க்கும்போது ஒரு 3 ஹவர்ஸ் நான் கொடுப்பாங்க. 3 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இல்லை, மினிமம் இல்லை, ஒரு 3 ஹவர்ஸ் நிற்கும் நார்மல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதெல்லாம் நீங்கள் கேமிங்லாம் ரொம்ப விளாண்டிங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து, அதாவது பேட்டரி சார்ஜ் போடாமல் ஃபுல்லாக நீங்கள் கேம் விளாண்டுருக்கீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மற்றபடி அதான் அவ்வளோதான். பேட்டரி பற்றி நான் பெருசாக பேச விரும்பல. உங்களுக்கு பேட்டரி, ஏன்னா கேமிங் லேப்டாப்னு நீங்கள் போனீங்களே, நீங்கள் பேட்டரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கவே கூடாது. நீங்கள் அதுக்கு நார்மல் லேப்டாப் தான் போய் வாங்கணும். உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வேணும்னா நார்மல் லேப்டாப் வாங்கணும். கேமிங்னு வந்துட்டிங்கன்னா பேட்டரி வந்து இப்படி தான் இருக்கும். 2 ஹவர்ஸ் எனக்கு எதே பெரிய விஷயம். ஸோ அதனால் எனக்கு பேட்டரி பற்றி ரொம்ப பேசுறதில்ல. இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ தான் மெயின் மேட்டரே வரேன். இதோட டிசைனு அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா சரி, ஓகே, இதோட பில்ட் குவாலிட்டி நான் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் ஆரம்பத்துலேயே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், பில்ட் குவாலிட்டி இது வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். எனக்கு இது வரைக்குமே வந்துட்டு இதில் எந்த இஷ்யூமே வந்ததில்லை பில்ட் குவாலிட்டி வரைக்கும் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏசர் மேலே ஒரு டவுட் இருக்குது எல்லாத்துக்கும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்டே வந்துட்டு இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்ட்டு தான் வந்து அவன் வந்து லெனோவோ LOQ லேப் வாங்கி வச்சிருந்தான். இதே ஸ்பெக்கில் அவன் அதை வாங்கி வச்சிருந்தான். இதில் 1 TB SSD, அதில் வந்து 512 GB SSD. அதில் 70 கொடுத்து வாங்கியிருந்தேன், நான் 65 கொடுத்து வாங்கியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா? வாங்கியிருந்தேன். பில்ட் குவாலிட்டி நம்பாமல் தான் அவங்க LOQ வாங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருந்தான். நான் வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் இதோட பில்ட் குவாலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படியெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு, அதாவது பில்ட் குவாலிட்டி எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து ரொம்ப பத்திரமா பாதுகாத்து அப்படியெல்லாம் நான் வச்சதில்லை. இப்போ வரேன்னா இப்போ இந்த டேபிளில் இருக்கா இப்படியே இருக்கும், அவங்க அங்கே தூக்கி அங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன் அப்படிலாம் பண்ணுவேன். ப்ளஸ் இது இல்லாமல் இதை வந்து நான் என் கிளைண்ட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும், அங்கே வச்சு எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நான் வந்து வண்டியெல்லாம் வைக்கல, பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். ஸோ பஸ்ஸில் போயிட்டு வரதுக்கான என்கிட்ட ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்லாம் கிடையாது, நார்மல் பேக்கு. சும்மா அந்த லேப்டாப்க்கான அந்த இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை வச்சு நான் கொண்டு போகணும். வெளியிலேருந்து தட்டினா கூட உள்ளே அந்த அடிப்படுற இதெல்லாம் சவுண்ட்லாம் கேட்கும். நான் இதை பஸ்ஸில் என் மடியில் போட்டு அது மேலே பேக்கெல்லாம் கொடுப்பாங்க, கூட்டமாக இருக்கும், பேக் கொடுப்பாங்க, அது மேலே வச்சு அப்படியெல்லாம் வந்திருக்கேன். எனக்கு இந்த இதிலெல்லாம் போடுவாங்களே, நம்ம அந்த பஸ்ஸில் அந்த இது கொடுத்துருப்பாங்களே, லக்கேஜ் வைக்கிறதுக்காக இடம் கொடுப்பாங்களே, நின்றுட்டு வரும்போது யாரும் பேக் நம்ம வாங்கி வைக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்தாங்கன்னா அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல, எடுத்துகிட்டு நம்ம அதை மேலேயே வச்சுருது. மேலே அப்படியே தூக்கி அப்படியே வச்சுருவேன். பஸ் வேறு குளிர் ஏறி இறங்கும். எனக்கு வந்து இங்கே பக்குன்னு அடிக்கும், லேப் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு
பட் அப்படியெல்லாம் கொண்டு போயும் கூட எனக்கு வந்து லேப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. எங்கேயும் எந்த ஒரு ஸ்க்ராட்சு, அடி இந்த மாதிரி எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ அதனால் பில்ட் குவாலிட்டி வந்து நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ மெயின் மேட்டர் வந்து இதோட டிசைன் பார்த்து வாங்கணும். ஏசர் ஏன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. வாங்கும்போது கூட நான் இதை பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அந்த வீடியோ போடும்போது கூட நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. இதை யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு நோட்டீஸ் ஆச்சு. என்னன்னா இது வந்து கேமிங் லேப்டாப்பில் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு இந்த மதர் போர்டு இது இந்த கீபோர்டோட மேலே வச்சுருப்பாங்க. அதாவது நான் சொல்கிறேன், ஸோ இதெல்லாம் இருக்குன்னா இந்த டிஸ்பிளே இந்த செட்டோட எங்கே இருக்குன்னா இந்த மேலே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டு இது எல்லாத்தையுமே நமக்கு பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் கொடுத்து அது வழியாக ஹீட் எல்லாம் வெண்ட் ஆகிற மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. இதை ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அதுவும் கேமிங் லேப்டாப் இப்படி கொடுத்துட்டு, இப்படி கொடுத்தது மட்டும் நான் தப்பு சொல்லலை. அந்த ஏர் வெண்ட்டை நான் முன்னாடி சொல்லி இந்த தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஏர் வெண்ட்டை டைரெக்டாக இந்த டிஸ்பிளேக்கு இதுவே கொடுத்துருக்கான். இங்கே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இது ஏன் இப்படி கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேல ஹீட் படுது. பட் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை எதுவும் வந்ததில்லை. நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு கன்சர்னாக இருக்குமா இல்லையா? இதுலேருந்து ஹீட் வந்து டிசிபேட் ஆகி நமக்கு இந்த டிஸ்பிளேவோட அடியில் இந்த பேனலில் படுது. இந்த பேனலில் மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே இந்த இதுலேயுமே நமக்கு அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது நமக்கு தெரியுது. நம்ம தொட்டு பார்த்தா அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது வரைக்கும்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் பார்த்தீங்களா, நான் கை தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே வந்துட்டு அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியுது. இதுக்கு மேலே நம்ம கூலாக தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வரைக்கும் ஹீட் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுறது நமக்கு தெரியுது. ஏன் இப்படி கொடுத்தேன், இதனால் ஏதாவது ஃபியூச்சராக எதுவும் வருமா அப்படின்னா தெரியல. ஆனால் இது வரைக்கும் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் இது அதாவது இந்த பேனலும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்பிளேவும் நல்லா தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஹீட்னால ஏதாவது ஆக போகுதுன்னு வைங்களேன், அப்புறம் நமக்கு தான் ஆப்பு. ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், கொஞ்சம் பார்த்தியா? டிஸ்பிளேல இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. 3 மாதம் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. நான் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து இந்த சைடில் கொடுத்தது நான் ஆல்ரெடி உங்களுக்கே சொல்லியிருப்பேன். கையில் இப்படி வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கையில் வந்து ஹீட் அடிக்கும்போது நமக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. அது எனக்கு பிடிக்கல. அதுதான் எனக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு. ஓகேங்களா? மற்றபடி வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஓகே தான். இந்த டிஸ்பிளே ஒதுக்கி மட்டும் இந்த மேலே வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவே பயங்கரமாக இருந்திருக்கும். இதோட இதே இதில் இன்டெல் சீரீஸ் இல்லாமல் ஏஎம்டி சீரீஸ்லையும் இதை தூக்கி மேலே வச்சுருக்கேன். ஏன் இன்டெல்ல மட்டும் இப்படி வச்சான்னு எனக்கு தெரியல. ஏசர் இது யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஏசருக்கு தெரியப்படுத்துங்க. இதையை மட்டும் தூக்கி மேலே வைங்க, எல்லா லேப்டாப் மாதிரி இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக யோசிக்கிறேன்ட்டு காஸ்ட் கம்மி பண்ணுறேன்ட்டு எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்பெக்கு. இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் இதை சொல்லிடுறேன். ஸோ பிடிச்ச விஷயம் வந்து நான் இப்போ சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து இந்த டிஸ்பிளேயும் அந்த இது சவுண்ட் சிஸ்டம், அந்த டிடிஎஸ் எஃபெக்ட், அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப விரும்பி, ஏன்னா நான் ரொம்ப படம் அதை ரொம்ப மூவி பிரியன் அப்படின்னு சொல்லலாம். அதனால படம் பார்த்து விட்டு ரொம்ப லவுட்ல போட்டு விட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து வேற என்ன, இதில் என்னன்னா இதில் ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், லேப்டாப்பே ஆஃப் ஆயிடுச்சு. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்லை கரண்ட்லாம் போயிடுச்சு, இப்போ சார்ஜ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ஜர் போட்டு குத்தி விடுவோம் இல்லையா. ஆனால் இதில் வந்து நீங்கள் லேப்டாப் ஆஃபில் இருக்கும்போதே ஒரு போர்ட்டில் மட்டும், ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் மட்டும் நீங்கள் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சார்ஜரை நீங்கள் போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வைப்பேன், அதை வந்து நம்ம இதில் போட்டு வச்சோம்னா நம்ம ஃபோன் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால இதில் போட்டு வைக்காதனால எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஒரு போர்ட்டில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. மற்றபடி வேற என்ன இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு இதில் பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்டே அதுதான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த டிசைனு, இந்த வெண்ட் கொடுத்தது, அப்புறமா 2 ஃபேனும் ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் அங்கே ஒரு ஃபேன் இருக்கும். அதனால் மேபி 2 பக்கமும் நடுவுலலாம் இது ஹீட்டெல்லாம் டிசிபேட் பண்ணதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
இது ரெண்டுமே இந்த பக்கம் கொடுத்துறதுனால என்னன்னா லேப்டாப்பில் பாதி எடுத்துக்கோங்க, பாதியில் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹீட் ஆகுது. இந்த ஃபேன் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கூல் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி வந்து இந்த லேப் ஓகேவானா ஓகேங்களா? நீங்கள் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் நீங்கள் இந்த லேப் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இப்போ இதே இந்த லேப்போட ஆக்சுவல் ப்ரைஸ் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 67,990 வந்து அமேசானில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குன்னு நான் பார்த்தேன். பட் அந்தளவுக்கு பெருசாக ஆஃபர்ஸில் SBI கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4,000 கேஷ்பேக் கிடைக்குது. ஸோ நான் வாங்கும்போது 6,000 கேஷ்பேக் வாங்கி தான் நான் வந்து 65 வாங்கினேன். இப்போ 68 இருக்கும்போது நீங்கள் வந்து 4,000 கேஷ்பேக் வாங்கும்போது உங்களுக்கு 64 நீங்கள் இந்த லேப்பை வாங்க முடியும். இந்த லேப் வந்து வாங்கலாமா வேணாமான்னு என்னையே கேட்டிங்கன்னா இந்த லேப்பை கண்டிப்பாக வாங்கலாம். நான் சொன்ன அந்த நெகட்டிவ்ஸ்னு ஒன்றும் இல்லை, அந்த ப்ரொவிஷன் கொடுத்தது மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது மட்டும். அப்புறமா வந்து வேற என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அது மட்டும் தான் எனக்கு வந்து இந்த லேப்பில் பிடிக்காத ஒரே விஷயம் அப்படின்னு மெயினான விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி வந்து எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம் தான். இந்த லேப்பே எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்களும் யூஸ் பண்ணணும்னா நல்லாவே யூஸ் பண்ணலாம். கேமிங்க்கு நான் வந்து அந்த சொன்ன தனியாக மானிட்டர் வச்சு பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாம் இது நல்லாவே இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ். வேறு வந்து LOQ வந்து நான் வந்து ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கேன். அதை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது, அதை வந்து வாங்கி நான் இதையும் கம்பேர் பண்ணியும் போடுறேன், அதையும் நான் கம்ப்ளீட்டாக எடுத்து போடுறேன். ஸோ ஆனால் அது இப்போ வருமானு எனக்கு தெரியல, ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அது இப்போ வருமானு தெரியல, இதுக்கு கூடவே லேட் ஆகிடுச்சு பாருங்கள். முடியை வளர்த்து தாடியெல்லாம் வளர்த்து இப்போ தாடியை சேவ் பண்ணி முடியெல்லாம் வெட்டுற அளவு வெட்டிட்டு அப்புறமா வந்துட்டு இப்போ ரிவ்யூ போடுறேன். ஒரு மாதம் கழிச்சு இப்போ திரும்பி எல்லாம் போடுறேன். ஸோ இதான் உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் கேட்டதுனால நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நான் என்ன முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் இந்த ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். அந்த நைட்ரோ சென்ஸில் உள்ளே போய் எப்படிலாம் இது பண்ணுறது, ஸோ அதில் நிறையா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் அந்த DTS:X DCS:X அப்புறம் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த சவுண்ட் சிஸ்டம், அதுக்குள்ளேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நம்மளே வந்து செட் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் என்னால் முடிஞ்சுன்னா நான் ஷார்ட்ஸாக போடுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னொரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். iOS 18 அப்டேட்டோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு ஃபுல் வீடியோ மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். அண்ட் வந்து LOQவும் பார்த்து எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஒரு டெக் சேனலாக வந்துட்டு நான் ஒரு கொண்டு வர்றதுக்கு நான் நிறையெல்லாம் பண்ணியிருக்கேன், அது எதுவும் எனக்கு கை கொடுக்கல. இப்போ டெக் சேனல் வந்து நம்ம கண்டினியூஸாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நான் இப்போ எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதுவுமே கேளுங்க. நான் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒவ்வொன்றையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அது ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், அதுதான் மெயினு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப் வாங்க போகிறாங்க, அதுவும் பட்ஜெட்டில் இந்த மாதிரி லேப் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல லேப் தான் இது, நம்பி வாங்கலாம். பட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அமேசானில் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரும்போது டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும் அதை ரிட்டர்ன் போட்டு விட்ருங்க. மற்றபடி எல்லாம் ஆல் ஓகே, ஆல் குட். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Rishabh K. Bye.